ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். டுடே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பற்றி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டுடே என்ன ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். 2 அக்கௌண்ட் இது ஒரு அக்கௌண்ட்டுக்கான ஸ்டேட்டஸ். ஓகேங்களா? இந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 6,283 அந்த அளவுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. ஆனால் இதில் அந்த ப்ராஃபிட் ஸ்பிளிட் அப் பார்த்துடலாம். இதில் பாருங்கள், நிஃப்டியில் ஒரு 3,184 அந்த அளவுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. நேட் கேஸில் 400 அந்த அளவுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. கம்பைண்டாக பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே தான் புக்குடு ப்ராஃபிட். இது ரெண்டுமே கேரி ஃபார்வர்டு பொசிஷன். இங்கே பாருங்கள், பொசிஷனில் பாருங்கள், நேச்சுரல் கேஸ் இது ரெண்டு எடுத்திருக்கேன். சில்வர்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மொத்தமே இப்போ சில்வரில் 2 பொசிஷனும் நேச்சுரல் கேஸில் 2 பொசிஷனும் எடுத்துருக்கிறதால அது க்ளோஸ் பண்ண கிடையாது. அது கேரி ஃபார்வர்ட் ப்ராஃபிட். ஓகேங்களா? அந்த ரிமைனிங் இருக்கிற 2,700 அந்த அளவுக்கு ப்ராஃபிட் கேரி ஃபார்வர்ட் ப்ராஃபிட். அந்த இப்போ புக்கடாக இருக்கிறது 3,600 தான் ப்ராஃபிட்டு. ஆனால் இன்னைக்கு சார்ஜஸ் கொஞ்சம் ஹையாக இருக்கும். ஏன்னா மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருந்தது. மார்னிங் இருந்து நம்ம நினைச்ச மாதிரி போகல. அதனால கொஞ்சம் ரோல் ஓவர் அதிகமாக பண்ண வேண்டியதாக இருந்தது. அதனால கொஞ்சம் சார்ஜஸும் அதிகமாக இருக்குது. அந்த சார்ஜஸும் பார்த்தீங்கன்னா 1,600 அந்த அளவுக்கு இந்த அக்கௌண்ட்டில் சார்ஜஸ் வந்துருக்கு. அப்போது 3,600ல் 1,600 சார்ஜஸ் போச்சுன்னா நியர்பை 2,000 அரௌண்ட் நம்மளுக்கு டுடே புக்குடு ப்ராஃபிட்டாக வந்திருக்கு. அந்த பொசிஷன் கேரி ஃபார்வர்ட் பொசிஷன் அது மண்டே தான் நம்மளுக்கான என்னைக்கு நம்ம அது பொசிஷன் க்ளோஸ் பண்ணுறோமோ அன்றைக்கி தான் அதனுடைய ஃபைனல் ப்ராஃபிட் நம்மளுக்கு புக் ஆகும். ஓகேங்களா? இது ஏன் இந்த கேரி ஃபார்வர்ட் எடுத்துருக்குன்றதுக்கான ரீசன் பார்த்துடலாம். இப்போது கேரி ஃபார்வர்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ் இந்த மந்த் கரண்ட் மந்த் ஃபீச்சரும் இது பாருங்கள், கரண்ட் மந்த் ஃபீச்சரும் நெக்ஸ்ட் மந்த் ஃபீச்சருக்கான டிஃப்ரென்ஸ் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஆவரேஜ் ப்ரைஸ் கால்குலேட் பண்ணி காட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், பை பொசிஷன், இது செல் பொசிஷன். கரண்ட் மந்த் ஃபீச்சரை பை பண்ணியிருக்கேன், நெக்ஸ்ட் மந்த் ஃபீச்சரை செல் பண்ணியிருக்கேன். அதனோட ப்ரீமியம் பாருங்கள் 56.65 பைசே இருக்குது. ஆனால் இது 67 வரைக்குமே போனது. பட் ஆனால் சரி சம்பவம் நான் இந்த இதில் என்ட்ரி இருந்தேன். ஏன் என்ட்ரி இருந்தேன்னா ஆல்ரெடி 63 வரைக்குமே போனது. அகைன் 67 வரைக்கும் வந்திருக்கு. நம்ம இந்த பொசிஷன் ஆல்ரெடி ப்ரீவியஸாக எடுத்திருந்தோம் 64 அந்த ரேஞ்சில். அகைன் 62 வரைக்குமே டவுன் ஆயிருந்தது. அகைன் இப்போ 66 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ கரண்ட் இந்த மந்த்துக்கும் அடுத்த மந்த்துக்கும் இருக்கிற ஃபீச்சர் இந்த அளவுக்கான ப்ரீமியம் நான் பார்த்ததே கிடையாது. ஹையஸ்ட் ப்ரீமியம்னு பார்த்தீங்கன்னா நியர்பை ஒரு 40 பாயிண்ட்ஸ் வரைக்கும் தான் நான் பார்த்துருக்கேன். 56 பாயிண்ட்ஸ் இருக்கிறதால அதுக்கான ரீசனாக தான் இந்த அக்கௌண்ட்டில் நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இதுதான் இந்த பொசிஷனுக்காக எடுத்த ரீசன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து சில்வர் எடுத்ததுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா சில்வர் ஐயா இங்கே பாருங்கள் 1,42,000 வரைக்குமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நியர்பை 5,000 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதால நெக்ஸ்ட் மண்டே ஒரு கேப் டவுன் கேப் அப் பாசிபிலிட்டிஸ் கம்மியாக தான் இருக்கும்ன்றது கான்செப்டில் எடுத்திருக்கேன். கேப் டவுன் ஆனாலும் நம்மளுக்கு ப்ரீமியம் சடன் ட்ராப் ஆகும். அதனால நம்மளுக்கு அந்த ப்ராஃபிட் இருக்கும். கேப் அப் ஆனாலும் வெயிட் பண்ணல. ஏன்னா 10,000 அந்த அளவுக்கு நம்ம ப்ரீமியம் கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஏன் கேரி ஃபார்வர்ட் எடுத்திருக்கேன்னா இது ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ப்ரீமியம் அப் நார்மலாக இருக்கு. ஒரு எக்ஸாக்டாக சொல்ல போனால் எக்ஸ்பைரிக்கு 20 ஒர்க்கிங் டேஸ் தான் இருக்கு. அந்த 20 ஒர்க்கிங் டேஸ் போது இந்த ப்ரீமியம் கொஞ்சம் ஹையாக தான் இருக்கு. மார்க்கெட் இந்த அளவுக்கு மூவ் ஆனதால இந்த ப்ரீமியம் அப் நார்மலாக இருக்கு. அதை நம்ம கன்சிடர் பண்ணி நம்ம பொசிஷன் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இதுதான் இந்த அக்கௌண்ட்டுக்கான இந்த அக்கௌண்ட்ல பார்த்தீங்கன்னா ஓவராலாக 6,000ன்றது நம்மளுக்கு இப்படி 6,283 காட்டும். அது கேரி ஃபார்வர்டு பாதி, புக் பண்ணது பாதி ப்ராஃபிட்டு. அதில் நம்மளுக்கு சார்ஜஸ் எல்லாம் போக 2K தான் இன்னைக்கு கிடைச்சிருக்கும். அந்த ரிமைனிங் 2.5K அது கேரி ஃபார்வர்ட் ப்ராஃபிட். ஓகேங்களா? இது இன்னொரு அக்கௌண்ட்டுக்கான ஸ்டேட்டஸ். இதில் 1,700 அந்த அளவுக்கு தான் இருக்குது. இதில் நான் அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கல. மேபி வாலட்டிலிட்டி அதிகமாக தான் இருந்தது. சார்ஜஸும் இதில் ஹையாக தான் இருந்தது. ஏன்னா நான் ரோல் ஓவர் நேச்சுரல் கேஸ் பார்த்தீங்கன்னா நியர்பை ஒரு 290 வரைக்குமே போயிட்டு அகைன் 290லேருந்து 277 அந்த அளவுக்கு 277 வரைக்குமே ஒரு 13-14 பாயிண்ட் குறைஞ்சது. அதை ரோல் ஓவர் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் மேக்ஸ் டு மேக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ரோல் ஓவர் பண்ணும்போது 0.5 பைசே 0.25 பைசே நம்மளுக்கு லாஸ் தான் இருக்கும். ஏன்னா சடனாக போயிட்டே இருக்கு. ஆனால் ப்ரீமியம் மெல்ட் ஆகவே இல்லை. அதனால ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆனது. அதை க்ளோஸ் பண்ணி நம்ம ரோல் ஓவர் பண்ணிகிட்டே இருந்ததால சார்ஜஸ் ஹையாக இருக்கு. அதுக்கான ரீசனாக இருந்தது. இன்னைக்கான சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா
இதில் வந்து நியர்பை 1644 வந்தாச்சு. அப்போது நம்மளுக்கு இன்றைக்கி வந்து பிரேக் ஈவனாக பார்த்தீங்கன்னா ஒரு 100 rupees தான் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஓகே தான், இன்றைக்கி லாஸ் இல்லாமல் நம்ம ப்ராஃபிட்டும் இல்லாமல் இந்த அக்கௌண்ட்டில் க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இதுக்கான பிரேக் ஈவன் பார்த்துக்கலாம். நிஃப்டியில் வந்து 2300 கிடச்சிருக்கு, கோல்டில் 120. மார்னிங் என்ட்ரி இருந்தேன், பட் ஆனால் ப்ரீமியம் வந்து மெல்ட் ஆகவே இல்லைன்றதால க்ளோஸ் பண்ணிட்டேன். நேச்சுரல் கேஸும் பார்த்தீங்கன்னா ரோல் ஓவர் பண்ணி பண்ணதால் ஓவராலாக 800 அந்த அளவுக்கு லாஸில் புக் பண்ணியாச்சு. சில்வரில் பார்த்தீங்கன்னா எடுத்திருந்த என்ட்ரி, சரி ஓகே, அந்த நான் எடுத்த பொசிஷன் வந்து சரி க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓவரால் எனக்கு 1700 அந்த அளவுக்கு ப்ராஃபிட். பட் ஆனால் சார்ஜஸ்க்காகவே போயாச்சு இன்னைக்கு இந்த அக்கௌண்ட்டில். இதுதான் ரீசன். நம்ம இந்த அக்கௌண்ட்டுக்கான டீட்டெயில் பார்த்தாச்சு. ஓகேங்களா, மார்க்கெட்டில் இந்த அளவுக்கு சில்வர் இந்த அளவுக்கு ஹையாக இருக்கிறதால டைரக்ஷனல் ப்ளே பண்ணுறவங்க சம்டைம்ஸ் ஒரு ஸ்டாப்லஸை வச்சு புக் பண்ணி வெளியே வந்துடுங்க. டவுன் சைடு போகும் இல்லை அப் சைடு இவ்வளோ தான் போகும்ன்ற போது வைக்கும்போது நம்மளுக்கு வந்து சில்வரோ கோல்டோ இந்த அளவுக்கு ஹையாக போயிட்டே இருக்கு. ஓகேங்களா, கேப்பபிலிட்டி இன்னும் எவ்வளோ தொலைவு போகணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. அதனால இன்னும் ஹை போகுன்றது யாருமே வந்து அந்த அளவுக்கு டிசிஷன் எடுக்கிறது கொஞ்சம் ராங்காக தான் இருக்கும். அதை வந்து கொஞ்சம் அதை ஸ்ட்ரிக்டாக ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியே வந்துடுங்க. எதுவாக இருந்தாலும் டைரெக்ஷனலாக ப்ளே பண்ணுறவங்களுக்கு. நான் டைரெக்ஷனலாக ப்ளே பண்ணுறவங்க கொஞ்சம் காசியஸாக இருங்க. ஏன்னா வந்து சடன் அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, இதுதான் வந்து ஃபியூச்சரில் கொஞ்சம் மார்க்கெட் இந்த சில்வரும் கோல்டும் ஒரு காம் டவுன் வரது கொஞ்சம் நாள் ஆகும். அதனால நீங்கள் ஒரு என்ட்ரி எக்ஸிட்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்துடுங்க. ஓகேங்களா, இன்னைக்கான வீடியோ முடிச்சுக்கலாம். சரிங்களா, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட், என்னோட அரி ட்ரேடிங் ஜோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, எந்த டவுட்ஸாக இருந்தாலும் வீடியோக்குள்ளே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் என்னோட கான்டாக்ட் டீட்டெயிலாம் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன். இதில் எதுவாக இருந்தாலும் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.